அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தண்ணி குடித்தாலோ ஏதாவது ஒரு என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் அதிகமான ஆசிட் உடம்புல இப்போ மோஷன் போகலை. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு உணவுகளை வந்து பிளேட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் என்ன ஆகும், அது வந்து கெட்டு போய் அந்த ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆசிட் வந்து நம்ம வயிற்றுல வந்து இப்போ டேப்லெட் எடுக்கிறதுனாலையோ இல்லை புரோட்டா இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை வந்து நைட்டு நேரங்களில் நீங்கள் எடுக்கும்போது உணவு வந்து டைஜஸ்ட் ஆக முடியாமல் என்ன ஆகும், ஆசிடாக ஃபார்ம் ஆகி ஸோ நம்ம அந்த உணவுக்குள்ளர்கள் எல்லாமே என்ன ஆயிரும், ஆசிட் ஃபார்மிங்காக வந்து ரெஃப்ளெக்ட் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ST1 அதாவது அக்குபஞ்சர் புள்ளியில் வந்து இந்த பாயிண்ட் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல வலி இருக்கும் அந்த அல்சர் பெயின் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் நம்ம உடம்புகளில் வந்து ஒரு சில பாயிண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணும்போது ஒரு பல்ஜிங்கான ஒரு பெயினிங்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ST1 வந்து அதீதமான அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸாக காட்டும். தேங்க்யூ.